மதுரையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப்பணியாளர் சங்கம் சார்பில் கண்காது வாயை புற்றி மௌன புரட்சி இயக்கம். மதுரை நெடுஞ்சாலைத்துறை கோட்டப்பொறியாளர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப்பணியாளர் சங்கம் சார்பில் சாலைப்பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி அறிவிக்க வேண்டும், மேல்முறையீடு செய்யக்கூடாது, மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும், தனியார்மயப்படுத்தலை கைவிட வேண்டும், மாநில நெடுஞ்சாலைகளை தமிழக அரசே பராமரித்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்காது வாயை புற்றி ஒற்றை முரசு கொட்டி மௌன புரட்சி இயக்கம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார். மாநில பொருளாளர் தமிழ் தொடக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வித்துறை ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ஞானபிரகாசம், தமிழ்நாடு அரசு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப்பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் மனோகரன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ், மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா, மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு பணியாளர்கள் சங்க தலைவர் மகுடீஸ்வரன், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாநில செயலாளர் பாண்டிச்செல்வி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மதுரை கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகுரும்பன், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப்பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா, தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் விசாலாட்சி, மாவட்ட பொருளாளர் சகாயசாந்தி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மதுரை மேற்கு வட்டக்கிளை இணைச் செயலாளர் குணாளன், ஜெயபால் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். போராட்டத்தில் துறைவாரி தோழமை சங்க மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.